இதுதான் அந்த அதிசய பொருள். இத நீங்க உள்ள போட்டா ஒரு ஆர்டினரி மேன், ஆனா வெளியில போட்டா சூப்பர் மேன். இதை வச்சுதான் ஆர்டினரி விவசாயியா இருக்க உங்களை சூப்பர் விவசாயியா மாத்த போறோம். இது போல வித்தியாசமான விவசாய டிப்ஸ்க்கு நம்ம ட்ரோன் கார்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கிருமினா கெட்டது மட்டும் பண்றதுக்கு இல்லைங்க, நமக்கு நல்லது பண்ற நிறைய கிருமிகள் நம்ம மண்ணில் இருக்கு. அப்படி அது மண்ணில் இருந்தாதான் நமக்கு உபயோகமா இருக்கும்னு. சோ அப்படி நமக்கு நன்மை விளைவிக்கிற கிருமிகள் உங்க மண்ணில் எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு கண்டுபிடிக்க இதை விட ஒரு சிறந்த டெஸ்டே கிடையாதுங்க. சோ இதை பண்றதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 100% காட்டன் துணி. சோ அதுக்காக தான் இந்த ஜட்டியை நம்ம யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 100% காட்டன். பாலியஸ்டர் கலந்திருந்தா அது கிருமிகள் தொடாது. இப்போ மண்ணுல 6 இன்ச் நீளத்துக்கு ஒரு குழியை தோண்டி அதுல இந்த துணியை மடிச்சு வைக்காம செங்குத்தா வைங்க. அப்போதான் மேல் மண்ல இருந்து அடிமண் வரைக்கும் கிருமிகள் எப்படி இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். மண்ணை மூடிட்டு அந்த இடத்துக்கு ஒரு அடையாளமும் வச்சிருங்க. முடிஞ்சா வரப்பு ஓரத்துல ஒண்ணு, நிலத்துக்கு நடுவுல ஒண்ணுன்னு 2 வைங்க. அப்பதான் நிலத்துல எந்த பக்கம் உயிராற்றல் அதிகமா செயல்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா 2 மாசம் கழிச்சு நம்ம புதைச்ச இடத்துல இருந்து அந்த துணியை எடுத்து பாருங்க. அந்த துணிகள்ல நல்ல ஓட்டைகள் இருந்ததுன்னா வாழ்த்துக்கள், உங்க நிலத்துல நல்ல ஆக்டிவான நன்மை பயக்கும் கிருமிகள் இருக்கு. சப்போஸ் துணி அப்படியே புதுசு மாதிரி இருந்தா கொஞ்சம் சோகம்தான், உங்க நிலத்துல உயிர் சக்தி கம்மியாவே இருக்கு. சோ நீங்க அதிகமான தொழு உரம் மற்றும் மக்கிய குப்பைகளை உங்க நிலத்துல பயன்படுத்தணும். அப்பதான் உங்க நிலம் மறுபடியும் உயிர் பெறும். இந்த ஜெட்டி சேலஞ்ச் பண்ணிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. எளிமையான முறையில் விவசாயத்தை கத்துக் கொடுக்க ட்ரோன் கார்ன் இருக்கும்.